ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவதூதனும் தெய்வீக சுகமும். யோவான் 5:4 சொல்கிறது, சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். பெதஸ்தா குளத்திற்கு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு விசேஷ சிறப்புத்தன்மை இருந்தது. தேவதூதன் எப்பொழுதெல்லாம் அந்த குளத்தில் இறங்கி நீரை கலக்குகிறானோ, கலக்கியவுடன் அதில் முதலில் இறங்குகிறவர்கள் அற்புத சுகம் பெறுவார்கள். பெதஸ்தா என்ற வார்த்தைக்கு இரக்கத்தின் வீடு என்பது அர்த்தம். தேவதூதன் மூலமாக அந்த இரக்கம் வெளிப்பட்டது. அந்த தேவதூதன் வியாதியஸ்தர்கள் மேல் அதிகமாக இரக்கம் கொண்டவனாக இருந்து அடிக்கடி வந்து குளத்தை கலக்கினால் அதிகமான ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வழி கிடைக்கும். பாரம்பரியமானது குளத்தை கலக்குகிற தூதனுடைய பெயர் ராபேல் என்று குறிப்பிடுகிறது. ராபேல் என்ற வார்த்தைக்கு சுகம் அளிப்பவர், கர்த்தர் என்று அர்த்தமாகும். ராபேல் என்ற தூதனுடைய பெயர் நம்முடைய வேதாகமத்தில் காணப்படாமல் இருந்தாலும் தள்ளுபடி ஆகமத்தில் தொபியாசு என்னும் புத்தகத்தில் காணப்படுகிறது. எவ்வளவு காலம் அந்த தேவதூதன் இறங்கி வந்து குளத்தை கலக்கிக் கொண்டிருந்தான்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரை அவன் அதை செய்ய வேண்டியதாயிற்று. இயேசு சிலுவையிலே நம்முடைய நோய்களையும் வியாதிகளையும் சுமந்து தீர்த்தபோது தாமாகவே தம்முடைய சரீரத்தின் தழும்புகளினால் நமது வியாதிகளையும் நோய்களையும் நீக்க வல்லமை உள்ளவராக இருந்தபடினாலே பெதஸ்தா குளத்திற்கு அவசியம் இல்லாமல் போய்விட்டது. அதை கலக்குகிற தேவ தூதனுக்கும் வேலை இல்லாமல் போய்விட்டது. பெதஸ்தா குளம் இன்று தூர்ந்து போயிருக்கிறது. நம்முடைய பலவீன நேரங்களிலும் வியாதி நேரங்களிலும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தமாகிய கீலேயாத்தின் பிசின் தைலம் நம்மேல் வழிகிறது. நம்முடைய வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குகிறது. கிறிஸ்துவின் தழும்புகள் நம்மை தொட்டு குணமாக்குகிறது. ஆகவே இன்று நாம் பெதஸ்தா குளத்தண்டை ஓடி போய் நாள் கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு சுகமளிப்பவர் இயேசு. நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்தவர் இயேசு. இன்று கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து சொல்கிறார், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்ராகமம் 15:26. வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 23:25, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். மத்தேயு 8:17 சொல்லுகிறது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தெய்வீக சுகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதே அவரை நோக்கி பாருங்கள். சூரியனை கண்டு பனியானது விலகிறது போல உங்களுடைய பலவீனங்களும் நோய்களும் நீங்கி போகும். இன்றைய நினைவிற்கு மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை நீதிமொழிகள் 16, 17 மற்றும் 18ஆம் அதிகாரங்கள். மாலை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம்.
அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரே உங்களுக்கு சுகமளிக்க வல்லவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.